ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையில் 51,244 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் தயாராகி வருகிறோம். பிரதமர் அறிவிப்பு. பாராளுமன்றத்தில் உணவுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதிய உணவு 1200 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் உதவிக்காக நியமிக்கப்படக்கூடிய அதிகபட்ச ஊழியர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் ஆதரவு. சுவிட்சர்லாந்து தூதுவர் தெரிவிப்பு. கொழும்பில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் திருட்டுக்களின் பின்னணியில் பேட்மேன். உள்நாட்டுச் செய்திகள். 2024 புலமை பரிசில் பரீட்சையில் ஒரனர் ராயல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவியொருவர் அகில இலங்கை ரீதியில் அதிக மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். குறித்த மாணவி 188 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் 186 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். தரவுகளின் அடிப்படையில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் பிரசோதன் 186 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் சாதனை படைத்துள்ளார். இதே நேரம் யாழ் ஜான் பொஸ்கோ மாணவன் 185 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். இதேவேளை 2024 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 18 மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். அதன்படி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் 188 மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 17 மாணவர்கள் 187 மற்றும் 186 என்ற மதிப்பெண்களை பெற்றுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இவ்வாறு அதிக மதிப்பெண் பெற்ற 18 மாணவர்களில் 11 பேர் ஆண் பிள்ளைகள் என்றும் அவர் தெரிவித்தார். 2024 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையில் 3,19,284 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்த நிலையில் அதில் 51,244 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர். அதன்படி பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் சதவீதம் 16.05 ஆகும். இது கடந்த ஆண்டை விட அதிகமாகும். 2023 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 15.12% பேர் சித்தியடைந்திருந்தனர். மேலும் இந்த ஆண்டு பெறுபவர்களின்படி 77.96 மாணவர்கள் 70 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றுள்ளனர். இதுவும் கடந்த ஆண்டை விட சற்று அதிகமாகும். 2023 ஆண்டில் 77.75 மாணவர்கள் 70 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றிருந்தனர். மேலும் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களில் 37.70 பேர் 100 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றுள்ளனர். இருப்பினும் 2023 ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். கடந்த ஆண்டு பரீட்சையில் தோற்றிய மாணவர்களில் 45.06 பேர் 100 மதிப்பெண்களுக்கும் அதிகமாக பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பரீட்சை வினாத்தாள்கள் வெளியானதால் இடைநிறுத்தப்பட்ட புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் குறித்து நேற்று பாராளுமன்றத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டம் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. எனவே கல்வித்துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மீளாய்வினூடாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு 2026 முதல் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அழகியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களின் உள்ளடக்கத்தை மிகவும் சரியான முறையில் திருத்துவதை தவிர அவற்றை பாடத்திட்டத்திலிருந்து நீக்குவது குறித்த எந்த எண்ணமும் எமக்கு இல்லை. இந்த பாடங்கள் கல்வித்துறையில் இருக்க வேண்டும் என்றே நாம் நினைக்கின்றோம். இலங்கையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் தயாராகி வருகின்றோம். ஆசிரியர் பயிற்சிக்கு அதிக கவனம் செலுத்த நாம் எதிர்பார்க்கிறோம். பாடசாலைகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மூலம் பாடசாலைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் மற்றும் பாடசாலை பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் குறித்தும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். பாடசாலைக்குள் நுழையும்
அடிப்படையும் ஒரு பிள்ளைக்கு உலகளாவிய கல்வி அனுபவத்தை பெறுவதற்கான சூழலை உருவாக்குவதே எங்களின் நோக்கம். கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகள் மூலம் பாடத்திட்டம் திருத்தப்படுகிறது. அதற்கேற்ப பாடசாலை மாணவர்கள் கற்கின்ற பாடங்களின் எண்ணிக்கையை மதிப்பீடு செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் வகையிலேயே பாடத்திட்டத்தை திருத்தி வருகின்றோம். பரீட்சையை மையப்படுத்திய முறையை விட பிள்ளைகளுக்கு பாரமாக இல்லாத நடைமுறை கல்வியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். உயர்கல்வியை பொறுத்தவரை விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி ஆகிய துறைகளில் உயர்கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றோம். அங்கு நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக பங்களிக்கும் தொழிற்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அளவுகோல்களின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 7 லட்சம் பாடசாலை பிள்ளைகளுக்கு காலணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இடைநிறுத்தப்பட்டுள்ள புலமை பரிசில் பெறுபேறுகளை விரைவில் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் உணவுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாளாந்தம் வசூலிக்கப்படும் தொகையை 2000 ரூபாவாக அதிகரிக்க பாராளுமன்ற சபைக்குழு முடிவு செய்துள்ளது. புத்த சாசனம், சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேதர திசாநாயக்க இதனை தெரிவித்தார். அதன்படி பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை 600 ரூபாவாகவும் மதிய உணவு 1200 ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு கோப்பை தேநீரின் விலை 200 ரூபாவாகும். இந்த புதிய விலைகள் பிப்ரவரி 1 முதல் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் உதவிக்காக நியமிக்கப்படக்கூடிய அதிகபட்ச ஊழியர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர்களுக்கான உதவி ஊழியர்கள் அதிகபட்சமாக 15 பேருக்கு உட்பட்டவர்கள் என்பதோடு பிரதி அமைச்சர்களுக்கான உதவியாளர்களின் எண்ணிக்கை 12 பேருக்கு மேற்படாத வகையில் காணப்பட வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் கடமைகளை மிகவும் திறமையாக மற்றும் அனைத்து தரப்பினருடனும் நல்ல ஒருங்கிணைப்புடன் பணிகளை முன்னெடுத்து செல்ல இந்த உதவி ஊழியர்களை நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் ஊழியர்களின் எண்ணிக்கையானது அதிகபட்ச எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று ஜனாதிபதி செயலாளர் NS குமாநாயக்க அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிரி வோஸ்ட் தெரிவித்தார். இந்த நாட்டின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கினார். இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிரி வால்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்க முன்னுரிமை திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு அபிவிருத்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகேவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். கொழும்பிலுள்ள உலக வர்த்தக மையத்தில் அதிகாலையில் 4 அலுவலகங்களுக்குள் நுழைந்து ஏராளமான பொருட்களை திருடி சென்ற நபரை கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபரின் திருட்டுகளின் முடிவில் பேட்மேன் என்று சுவர்களில் எழுதப்பட்ட ஒரு குறிப்பின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து உலக வர்த்தக மையத்தின் கிழக்கு கோபுரத்தின் 26வது மாடியில் அமைந்துள்ள 4 அலுவலகங்களில் கடந்த 17ஆம் திகதி குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நுணுக்கமான விசாரணையின் முடிவில் சந்தேக நபரால் திருடப்பட்ட மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசி உட்பட 3 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை போலீசாரினால் மீட்க முடிந்தது. விசாரணையின் போது திருட்டுகள் நடந்த ஒவ்வொரு அலுவலகத்தின் சுவர்களிலும் பேட்மேன் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகத்தை போலீஸ் அதிகாரிகள் அவதானித்துள்ளனர். அதன்படி உலக வர்த்தக மையத்தில் CCTV காட்சிகளை சோதனை செய்த போது கடந்த 17ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கட்டிடத்திற்குள் நுழைவதை பார்த்து போலீஸ் அதிகாரிகள் சந்தேகித்தனர். சந்தேக நபர் சாவியை எடுத்து 4 அலுவலகங்களுக்குள் நுழைந்து சுமார் 3 மில்லியன்
ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணினிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை திருடியது சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. திருட்டை செய்த பிறகு ஒவ்வொரு அலுவலகத்தின் சுவரிலும் பேட்மேன் என்ற வாசகம் எவ்வாறு வந்தது என்ற விடயமும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளன. சந்தேக நபர் உலக வர்த்தக மையத்தின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாடுகள் தொடர்பில் அறிந்த ஒருவர் என்று போலீஸ் அதிகாரிகள் ஊகித்திருந்தனர். அதன்படி அங்கு முன்னர் பணிபுரிந்தவர்களின் பேஸ்புக் கணக்குகளை சோதனை செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பேட்மேன் படம் அடிக்கடி இடம்பெறும் ஒரு கணக்கு போலீஸ் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன்படி சந்தேக நபர் எரித்திரிய வம்சாவளியான சூடானை சேர்ந்த 23 வயது காலித் ரியால் முஹைதீன் என போலீசாரினால் அடையாளம் காண முடிந்தது. கொழும்பில் உள்ள கசினோ விடுதிக்கு அருகில் கைது செய்யப்பட்ட குறித்த நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவரது தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு உலக வர்த்தக மையத்தின் மீன் ஏற்றுமதி ஆலோசனை நிறுவனத்தை நடத்தி வந்ததாக குறிப்பிட்டார். அவர் அங்கு பணிப்பாளராக பணியாற்றியதாகவும் அதனால் ஏனைய அலுவலகங்கள் பாதுகாப்பு மற்றும் சாவி சேமிப்பு இடம் பற்றி அறிந்திருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் திருடப்பட்ட பொருட்களை மிக குறைந்த விலைக்கு விற்று அந்த பணத்தை சூதாட்ட விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தியதாகவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் பலர் பணி நேரத்தில் குடிபோதையில் தூங்குவதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருவது தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு பதிலளித்துள்ளது. இந்த காணொலியில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் மீதான விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழு ராண்ட்பாஸ் பகுதியில் திடீர் போக்குவரத்து சோதனையை மேற்கொண்டிருந்தது. அதற்கமைய நேற்றிரவு போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். மேற்படி சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் 2 கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று மாளிகாவத்தை பகுதியில் வைத்தே போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ரோஹிங்கியா மக்கள் அகதிகளாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பேசும்போது ஒரு நாடு என்ற வகையில் பின்பற்ற வேண்டிய சர்வதேச கொள்கை இணக்கப்பாடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட சர்வதேச சட்டங்கள் காணப்படுகின்றன. ஒரு நாடாக சில சட்டங்களில் கையெழுத்திடப்படாவிட்டாலும் மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட அகதிகள் விடயம் ஏற்படும் போது நாம் சர்வதேச நியமனங்களை பின்பற்றியொழுக வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். என்னதான் சர்வதேச தர நியமங்கள் ஏற்பாடுகள் குறித்து புரிதல் இருந்தாலும் மியன்மாரில் 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சனத்தொகை கணக்கெடுப்பில் கூட இந்த ரோஹிங்கியா மக்கள் உள்வாங்கப்படவில்லை. இந்த ரோஹிங்கியா மக்கள் முகம் கொடுக்கும் நிலைக்கு மத்தியில் ஒரு நாடாக நாம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கிரிபத்குட பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த மதுபான நிலையம் ஒன்றை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். குறித்த மதுபான நிலையத்தை சோதனை செய்த விசேட அதிரடிப்படையினர் 4000 மதுபான போத்தல்களை கைப்பற்றியுள்ளதுடன் 4 பேரை கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக நிலவி வந்த சீரற்ற காலநிலையால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 3649 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 1576 ஆகும். இவர்களில் 401 நோயாளிகள் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 558 பேர் கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், 95 பேர் களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகும். இலங்கை முழுவதும் உள்ள 22 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயம் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. எனவே சுற்றுப்புற சூழலை சுத்தமாக பேணுவதோடு நீர் நிரம்பியிருக்கும் இடங்கள் தொடர்பிலும் அவதானமாய் இருக்க வேண்டும் என மீண்டும் அறிவுறுத்தப்படுகிறது.
முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் அரச இல்லங்களை விட்டு வெளியேறுமாறு பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை. வெட்கம் என்பதொன்று இருக்குமாயின் வெளியேற வேண்டும். இருப்பவர்களுக்கும் வெட்கமில்லை, அவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை. பெற்றோரை அவர்களின் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த சுமையை மக்கள் மீது சுமத்தக்கூடாதென சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்யாத பல விடயங்களை நாங்கள் செய்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஆகியோரை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து நாட்டு மக்களை விலக்கியுள்ளோம். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது செயற்படுத்தியுள்ளோம். பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பொருளாதார சுமையிலிருந்தும் நாட்டு மக்களை விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கொழும்பு 5 பகுதியில் வீடு ஒன்று ஒதுக்கப்பட்டது. இந்த வீட்டின் நடைமுறை சந்தை பெறுமதி 2598.5 மில்லியன் ரூபாவாகும். நடைமுறை வாடகை கட்டணம் 12,75,000 ரூபாய் பெறுமதியானது. இந்த வீட்டிலிருந்து கோட்டாபய ராஜபக்ச வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு 7 பஜெட் பகுதியில் வழங்கப்பட்டிருந்த வீடு 3,132 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது. இதன் நடைமுறை சந்தை மாத வாடகை கட்டணம் 29 லட்சம் ரூபாவாகும். இந்த வீட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பாரியாரான ஏமா பிரேமதாச கொழும்பு 7 உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டில் வசித்தார். தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கொழும்பு 7 பகுதியில் 1,005.5 மில்லியன் பெறுமதியான வீடு வழங்கப்பட்டது. இவர் இன்றும் இந்த வீட்டில் தான் வசிக்கிறார். அந்த வீட்டின் நடைமுறை சந்தை மாத வாடகை 9 லட்சம் ரூபாவாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் பௌத்தலோக மாவட்ட வீடு தொடர்பில் குறிப்பிட்டதன் பின்னர் மஹிந்த வீட்டை பாதுகாப்போம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு 1 ஏக்கர் மற்றும் 13.8 பர்ச்சஸ் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 3,128 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 46 லட்சம் ரூபாய் மாத வாடகை பெறுமதியானது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வசிக்கும் வீட்டின் பெறுமதி மதிப்பிடப்படவில்லை. அவர் நாடு திரும்பியதும் வீட்டை மதிப்பிடுமாறு குறிப்பிட்டுள்ளார். ஆகவே வெகு விரைவில் அந்த வீட்டின் பெறுமதி தொடர்பான விவரங்களை பாராளுமன்றத்திற்கு அறிவிப்போம். முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் வீடுகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கும் மக்களின் வரிப்பணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்க பெருமளவிலான நிதி செலவிடப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு 33 லட்சம் ரூபாய், 2022 ஆண்டு 3,40,000 ரூபாய், 2023 ஆண்டு 18 மில்லியன் ரூபாய், 2024 ஆண்டு 9 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்தில் வசித்துள்ளார். இக்காலப்பகுதியில் மாத்திரம் அந்த வீட்டை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் 430 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் ஏன் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தாரையும் பராமரிப்பதற்கு செலவழிக்க வேண்டும்? வெட்கம் என்பதொன்று இருக்குமாயின் இவர்கள் இந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும். வீடுகளில் இருப்பவர்களுக்கும் வெட்கமில்லை, அவர்களது பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 பிள்ளைகள் உள்ளார்கள். ஒருவர் கடற்படையில் இருந்ததாகவும் பிரிதொருவர் விஞ்ஞானி என்றும் குறிப்பிடப்படுகின்றது. பெற்றோரை பார்த்து கொள்ளும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் அரச இல்லங்களை விட்டு வெளியேறுமாறு பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை. வெட்கம் என்பதொன்று இருக்குமாயின் வெளியேற வேண்டும். உலக நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிக்க இந்தளவு பாரிய நிதி செலவழிக்கப்படுவதில்லை. முறையற்ற கலாச்சாரத்தை மாற்றி அமைப்போம் என்றார். இன்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அனுதாப பிரேரணையில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான், சுதந்திரத்துக்காகவும் அதே மாதிரி அரசியல் ரீதியாக பல விடயங்களை செய்த சேனநாயக்க குடும்ப பாரம்பரியத்திலிருந்து தோன்றியவர் தான் இந்த ருக்மன் சேனநாயக்கா அவர்கள் பல அவர்களுடைய அரசியல் காலகட்டத்தில் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதே மாதிரி மக்களுக்கு உரிய ஆட்சியாளர்களிடமிருந்து மக்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்பதில் பல வகையான போராட்டங்களுக்கு முகம் கொடுத்தவர் தான். அன்றிருந்த அரசியல் தலைவர்களுடனோடு முரண்பட்டு தமது மக்களுக்கு பல செய்திகளை செய்வதற்காக துணிந்து நின்று அவர் அன்று அரசியல் ரீதியில் அவருடைய இந்த பாராளுமன்ற காலகட்டத்திலும் சரி, அதை தவிர்ந்த காலகட்டத்திலும் பல சேவைகள் செய்தவர் தான் இந்த ருக்மன் சேனநாயக்கா அவர்கள். அந்த அடிப்படையில் அவரை சார்ந்த அவருடைய குடும்பம்
மற்றும் நண்பர்கள், ஆதரவாளர்கள், அவருடைய கட்சியினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடுகளுக்காக நியமிக்கப்படும் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களுக்கு குறிப்பிட்ட இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஏவகே தெரிவித்தார். அரசியல் தொடர்புகள் மற்றும் குடும்ப உறவுகளின் அடிப்படையில் ராஜதந்திர சேவைக்கு அதிகாரிகளை நியமிக்கும் முறை முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். ஜெர்மன் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தின் 2025 ஆண்டுக்கான பயிற்சியாளர் குழுவின் ஆட்சேர்ப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் நளின் ஏவகே இதனை தெரிவித்தார். கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விளைச்சூட்டெண்ணும் நேற்றைய தினம் 197.19 புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பகுதிகளின் மொத்த விளைச்சூட்டெண் நேற்று 17,025.99 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் பங்குச்சந்தையின் மொத்த புரள்வு 9.78 பில்லியன்களாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது. இது வரலாறு காணாத உயர்வை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் பிரதிவாதிகள் குழுவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பித்த பதில் விரிவுரை தொடர்பிலான உத்தரவை பிப்ரவரி 21 அறிவிப்பதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012 ஆண்டு கிரேக்க பத்திரங்களில் பணத்தை முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 1.8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக இவர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் லஞ்ச ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கையளிக்க முடியாது மற்றும் பராமரிக்க முடியாது என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். குறித்த ஆரம்ப ஆட்சேபனைகளுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நேற்று எழுத்துப்பூர்வ பதில்களை சமர்ப்பித்துள்ளது. இது தொடர்பான உத்தரவை எதிர்வரும் 21 அறிவிக்கப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் 10 முதலீட்டாளர்கள் வந்து நாட்டிற்குள் முதலீடுகளை பாதுகாக்க கொண்டுவர அனுமதித்தால் மேலும் 100 முதலீட்டாளர்கள் பின்தொடர்வார்கள் என முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். ஜப்பான் போன்ற நாடுகள் கூட முந்தைய அரசாங்கம் முதலீட்டாளர்களிடமிருந்து கமிஷன்களை கோருவதாக குற்றம் சாட்டியுள்ளதாகவும் யாரும் தாங்கள் கடினமாக சம்பாதித்த செல்வத்தை கமிஷன்களாக கொடுக்க தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தங்களது அரசியல் சித்தாந்தம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் நல்ல பணிகளுக்கு ஆதரவு அளிப்பதாக இதுவரை புதிய அரசாங்கத்தின் எந்த தவறும் நடந்ததாக நாம் காணவில்லை எனவும் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2025 ஆண்டை வெற்றிகரமாக எதிர்கொண்டு 10 வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாட்டிற்கு கொண்டு வந்தால் அவர் நிச்சயமாக 10 ஆண்டுகளுக்கு நாட்டை ஆட்சி செய்வார் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை நாட்டுக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசுமோட்டா உள்ளிட்ட தூதுவராலய அதிகாரி குழுவினர் நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் உள்ள பல சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட சமய தலங்களையும் பார்வையிட்டுள்ளனர். இதன்போது குறித்த தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் மட்டக்களப்பில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த சுற்றுலா தலமாக திகழும் உள்ளாந்தர் கோட்டையை பார்வையிட்டதுடன் மட்டக்களப்பின் சிறப்பம்சங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான தமது விஜயம் தொடர்பில் தாம் மகிழ்ச்சியடைவதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் பல இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். பிரித்தானியாவில் இயோவின் புயல் காரணமாக ஸ்காட்லாந்தில் வெள்ளிக்கிழமை ரயில் சேவைகள் நிறுத்தப்படும் என்றும் மணிக்கு 100 மைல் வேக காற்று வீசக்கூடும் என்பதால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இயோவின் புயலானது 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நிகழ்வு என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தின் சில பகுதிகளில் மணிக்கு 100 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை அலுவலகம் தற்போது சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் கடந்த திங்கட்கிழமை பதவியேற்றதுடன் பல்வேறு அதிரடி உத்தரவுகளில் கையெழுத்திட்டார். குறிப்பாக அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமையை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்தார். இந்த உத்தரவு பிப்ரவரி 19 முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக வாஷிங்டன், அரிசோனா, இலினாயிஸ் மற்றும் ஓரிகான் உள்ளிட்ட 22 ஜனநாயக கட்சி தலைமை வகிக்கும் மாகாண நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன.
செய்யப்பட்டன. இந்நிலையில் ட்ரம்பின் உத்தரவுக்கு வாஷிங்டன் நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. மேலும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான ஜனாதிபதி உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என்றும் அமெரிக்க அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ட்ரம்ப் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளார். விளையாட்டு செய்திகள். கோலாலம்பூர் பேயுமாஸ் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கிண்ண கடைசி போட்டியில் விளையாடிய இலங்கை அணி 60 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இந்திய அணி நிர்ணயித்த 119 ஓட்ட இலக்குடன் விளையாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 58 ஓட்டங்கள் மட்டுமே எடுத்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 118 ஓட்டங்கள் எடுக்க முடிந்தது. இந்தியாவுக்காக அதிகபட்ச இன்னிங்ஸை விளையாடிய த்ரிஷா கொங்கொடி வெறும் 44 பந்துகளில் 49 ஓட்டங்களை எடுத்தார். இலங்கை அணி சார்பாக பிரமுதி மெட்சரா, லிமன்சா திலகரத்ன மற்றும் அசேனி தலகுனி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறந்த பந்து வீச்சாளர்களாக தெரிவானார்கள்.